தேக்கடினாலே நமக்கு முக்கியமான பிளேசஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லேயே நான் அதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் முக்கியமான இடம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இதில் நாங்கள் போன பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா, பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி போனோம். அதுக்கப்புறம் பெரியார் லேக் போனோம். கெவியன் ஈகோ டூரிசம் போகல. பிகாஸ் எங்களுக்கு கிட்ஸ் இருந்தாங்க. ஐ திங்க் கிட்ஸ் ஆர் நாட் அலவுட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஆன்லைன்லேயே புக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்பைஸ் கார்டன் இருக்குது. அங்கே வந்து கைடு வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் தென் கலரி இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் இது பார்த்திங்கன்னா, எலிஃபண்ட் ஜங்ஷன். ஸோ நீங்கள் வந்து எலிஃபண்ட்டில் ரைடு போகணுன்னா போகலாம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் இங்கே இந்த டேக்கரி டைரிஸில் வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தேக்கடிக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம். அந்த ரோடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை பசேல்னு இருந்துச்சுங்க. என்னால் என்னுடைய வீடியோ எடுக்காமல் இருக்கவே முடியல. ஏன்னா நம்ம சிட்டி உள்ளலாம் இந்த மாதிரி நம்மளால் கண்ணுக்கு குளுமையாக பார்க்கவே முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைட்லேயுமே நமக்கு வந்து ஒரே க்ரீனரியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் கேப்சர் பண்ணணும்னு நினச்சி கேப்சர் பண்ணிகிட்ருந்தேன். அந்த சீனரி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எத்தனை பேர் வந்து என்னை வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியல. நம்ம வந்து கிட்ஸோடலாம் போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். ப்ளஸ் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில் வரோம். ஸோ அதே கம்ஃபர்ட் நமக்கு இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு ஹோம் ஸ்டே. அது ஹோம் ஸ்டே மாதிரியே இல்லைங்க ஆக்சுவலாக. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெய்ட் ரிவ்யூ கிடையாது கண்டிப்பாக. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே. எங்களுக்குன்னு ஒரு தனி சைடே கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்துச்சு. அந்த ஹோம் ஸ்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தாங்க. பாருங்களேன், எங்களுக்கு வந்து இது வந்து நான் ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணிட்டு போனேன். இந்த ஸ்டேவோட பேர் அம்மு ஸ்டே. ஸோ கண்டிப்பாக நீங்களும் தேக்கடி போனீங்கன்னா அம்மு ஸ்டேக்கு போங்க. அங்கே இருக்கிற ஆன்ட்டியுமே வந்து ரொம்ப அழகாக கவனிச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த வீடையும் அந்த ஹோம் ஸ்டேயும் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் போனது வந்து பீக் டைம். ஆனாலும் எங்களுக்கு வந்து கேன்சல் ஆகுற மாதிரி இருந்துச்சு. பட் நான் பேசினேன், கிட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆன்ட்டி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள். தென் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் காலையில் ஹோம் ஸ்டே செக்இன் முடிச்சுட்டு பெரியார் டைகர் ரிசர்வ், இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன் தேக்கடி. நீங்கள் போனீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு போங்க. பட் ஆஃப்லைன்லேயும் இருக்குது. பட் யூ ஹாவ் டு டேக் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். என்னென்னா, காலையிலேயே ஏர்லி மார்னிங் ஒரு 4:00, 3:30, 4 இல்லை 5க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போட்டிங்கில் டிக்கெட்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா 12:00 பிஃபோரே வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இந்த போட்டிங்க்குன்னா ஆன்லைன் இஸ் ப்ரிஃபரபிள். பட் ஆன்லைனுமே டிக்கெட்ஸ் கிடைக்கிறதில்ல. நாங்கள் வந்து ஒரு ட்ரை கொடுக்கலாம். பட் டேக்கடின்னு போனோன்னா இது கண்டிப்பாக போகணும். ஒரு ட்ரை கொடுக்கலான்னு தான் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணோம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே போனோம். 5:00லாம் அங்கே இருக்க மாதிரி போயிட்டோம். கிட்ஸையும் எழுப்பி கூட்டிகிட்டு போயிட்டோம். பட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் போட்டிங் ஸ்லாட்டில் வந்து கிடைக்கல. 9:00 போட்டிங் ஸ்லாட்டில் தான் கிடச்சிது. அதனால ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா தான் அங்கே நிறைய டைகர் அண்ட் அதர் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வி வாண்ட் ஜஸ்ட் டு எக்ஸ்ப்ளோர், வி ஷுடன்ட் மிஸ் எனிதிங்கிறதுனால நாங்கள் ட்ரை பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சார்ஜஸ், எது சைல்டுக்கு எவ்வளோ, அடல்ட்டுக்கு எவ்வளோ, என்ன ஏஜ்லேருந்து என்ன ஏஜ் குரூப் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7:30 ஆகிடுச்சு. இப்போ தான் எங்களுக்கு
டிக்கெட்ஸே கிடச்சிது கையில். ஸோ இதுக்காக வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 5:00லேருந்து 7:30 வரைக்கும் லைனில் நின்றுப்போம். சரி நம்ம 5:00 கிளம்பிட்டோமே, நமக்கு டிக்கெட் 7:00 ஸ்லாட்டு கிடச்சிடும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடியே ஒரு ஒரு 150 மெம்பர்ஸ் லைனில் நின்றுட்டுருந்தாங்க. ஸோ லைனில் நின்று டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பஸ் ஒன்று அங்கே கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, கேரளா கவர்மெண்ட். அவங்களே பஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பஸ் வந்து நம்மளை இங்கே இந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து உள்ள போட்டிங் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கேயே நமக்கு வந்து முடிஞ்சிருச்சா, நமக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா இங்கேருந்து அந்த போட்டிங்க்கு வந்து நம்ம பஸ்ஸில் போகிறோம் இல்லையா, ஸோ அங்கே போயும் நீங்கள் லைனில் நிற்கணும். அங்கேயும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு க்யூ பெருசாக இருக்கும். ஸோ ஆன்லைன்னா கொஞ்சம் ஈஸி. டைரெக்டாக அவங்களுக்கு வேறு கவுண்டர் இருக்குது, அந்த கவுண்டர் வழியாக போயிடுறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த போட்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற கவுண்டர்ஸ். இது வந்து நாங்கள் அந்த மார்னிங் ஸ்லாட் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூ நிற்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த இடத்துல நிற்கிறாங்க. பட் நிற்கும்போதே வந்து ஆல்மோஸ்ட் என் ஹஸ்பண்டோட அந்த 7:00 என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு 10 பேருக்கு முன்னாடி தான் அந்த 7:00 ஸ்லாட் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவங்கள அங்கே நாங்கள் வெயிட் பண்ண விட்டுட்டு நாங்கள் உள்ளெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்ருந்தோம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது உள்ளே என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சீனரிஸ்லாம் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் வெயிட்டிங் ஏரியாவும் இருக்குது. இது வந்து வெயிட்டிங் ஏரியா. இது இல்லாமல் க்யூவில் நிற்கிறவங்க அந்த சைடு நிற்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக எங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ கிடச்ச சந்தோஷத்தில் என் பசங்க பார்த்திங்கன்னா போட்டில் ஏறலாம் ஏறலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் காலையிலேயே கிளம்புனதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே உள்ளே வந்து தான் முடித்தோம். இங்கே உள்ள இந்த டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டோடைய ஒரு பேண்ட்ரி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கேயும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே ரீசனபிள். ஸோ ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 9:00 ஸ்லாட்டில் வந்து நம்ம உள்ளே போயிடுவோம். இந்த உள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour, எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் டு 1 hour நாங்கள் இந்த போட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். இந்த போட்டில் வந்து உங்களுக்கு சீட்ஸ் நம்பர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஜன்னல் சீட் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரில் தான் நீங்கள் வந்து உட்காரணும். மேலேயா கீழேயான்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ கடைசியாக எங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடச்சி நாங்களும் உள்ளே போயிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 9:00 ஷிஃப்ட் அந்த டைமில் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டைகர் அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமான்னா அது ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். அது இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் யுவர் லக்கு தான் சொல்லணும். ஏன்னா எங்களால் பார்க்க முடியல. பட் எங்களால் மற்ற அனிமல்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஒரு தடவை நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் டீர் சாம்பார் டீர்னு சொன்னாங்க. ஸோ அந்த டீர்லாம் வந்து தண்ணி குடிக்க வந்திருந்தது, அது பார்த்தோம். அதுக்கப்புறம் சில யாக் அதெல்லாம் வந்திருந்தது, அதெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டில் ட்ராவல் பண்ணும்போது அந்த சில் காற்று ஒன்று, இன்னொன்று அந்த நேச்சர் அதெல்லாம் வந்து அங்கே போய் ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நமக்கு இங்கே இந்த சிட்டி லைஃப்லேருந்து ஒரு நேச்சருக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அந்த என்விரான்மெண்ட் கொடுக்குற சந்தோஷம் இருக்கே, அது ரியலி ஹாப்பி. உங்களுக்காக ஒரு சில காட்சிகள் நாங்கள் அந்த நேச்சருடைய வீடியோஸ் எடுத்திருக்கோம். அதை பார்த்துட்டு வாங்க. திரும்பி நம்ம வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நாங்கள் போனது வந்து சைட் சீயிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய டவர் மாதிரி ஒரு இடம் கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு நேம்ஸ் வந்து சரியாக ஞாபகம் இல்லை. பட் அந்த டவர் மேலே போய் நின்று பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட பார்டர், கேரளா பார்டர் ரெண்டுமே தெரியுது. ப்ளஸ் அவ்வளோ குட் சீனரிஸ் நம்மளால் பார்க்க முடியும். மேலே போனீங்கன்னா அவ்வளோ நல்லா சில்லுன்னு காற்றடிக்கும். இதோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பார்டர்னு சொல்லி எங்களுக்கு அந்த டிரைவர் வந்து சொல்லிகிட்ருந்தாங்க. ஸோ இந்த சீனரி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் அங்கே நின்று பார்க்கும்போது அப்படியே அந்த சில் காற்று, இந்த சைடு ட்ராவல் பண்ணி இந்த சைடு போகும்போது அந்த காற்றோடைய ஃபீல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இங்கே வீடு வச்சுருக்கவங்கெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்கல்ல, நேச்சரோட அவ்வளோ ஒன்றி வாழ்கிறாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்துச்சு. ஸோ சுற்றி நான் வந்து ஒரு 360 டிகிரியில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படி ஜாலியாக ட்ராவல் பண்ணேன். என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா நேச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். நேச்சரை வந்து நின்று பார்த்து ரசிக்கணுன்னா அவ்வளோ ரசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சமான இடம். கொஞ்சம் நேரம் நாங்கள் நல்லா டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். Like a subtle frill, shadows dance on the windowsill. Concrete dreams in the glow collide. Breathe it in, let the waves decide. Streetlights flicker, a Morse code plea. Whispers rise from the cracks in the street. Loose-lipped poets on cobbled ground. Every word a kaleidoscope sound. We're chasing night lights in the city. ட்ராவல். ஸோ இங்கே இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடெல்லாம் வந்து அவ்வளோ நல்லாலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஜீப்பில் போனீங்கன்னா தான் அவங்களுக்கு எல்லா இடமும் சுற்றி காட்ட முடியும், சுற்றி பார்க்கவும் முடியும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 750 போல் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே சுற்றி காட்டுறாங்க இதில் வச்சு. ஒரு சீனரி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைஸ் கார்டன், அது முடிச்சுட்டு அவ்வளோதான். ஸோ 2-3 பிளேஸஸ் சுற்றி காட்டுறாங்க. இதில் போகும்போது உங்களுக்கு ஏதாவது முதுகு வலி இருந்ததுன்னா கூட சரியாயிடும். அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டியில் போகிறது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்பைஸ் கார்டன். நான் இவர் பேசுகிறத வந்து உங்களுக்கு அப்படியே வீடியோவாக போடுறேன். ஏன்னா இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் இந்த வீடியோ அப்படியே ராவாக போடுறேன். கேட்டுட்டு வாங்க. நமக்கு இந்த ஏஜ் ஆகும்போது அது மாதிரி எக்ஸசைஸ் கம்மியாகும்போதும் பாடியில் மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். இது மெட்டபாலிசம் வந்து ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. மெட்டபாலிசம் ஃபாஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம பாடிக்குள்ள அதிகமாக இருக்கிற ஃபேட்டு, பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் மெல்ட் ஆகிடும். ஆயுர்வேதத்தில் இந்த வெயிட் லாஸ்க்கு, கொலஸ்ட்ராலுக்கு, ஃபேட்டி லிவருக்கு எல்லாம் மெடிசன் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணுவோம். காய் தெரியும், அந்த காய் தான் மிளகு. அது பழுக்கும்போது இது வந்து சென்டிபீட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கின் டிசீஸ்க்குள்ள மெடிசன். தென் ட்ரை ஸ்கின், ஃபங்கஸ், சோரியாசிஸ், எக்ஸிமா அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் மெடிசன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதோட வேறு தொட்டாசினிக்கோட வேறு கரிஞ்சீரகம், மஞ்சள், இஞ்சி வெரைட்டிஸ் இதெல்லாம் சேர்த்து தான் ஸ்கின் டிசீஸ்க்குள்ள ஆயில் பண்ணுவாங்க. பேர் வந்து சென்டிபீட் பிளான்ட். சித்திரத்தை வந்து சளிக்குள்ள மெடிசன். இஞ்சி வெரைட்டி தான். இதுக்கு மண்ணக்கடியில் இஞ்சி மாதிரி இருக்கும். அந்த இஞ்சி எடுத்து காய வைக்கிறது தான் சித்திரத்தை. தண்டனைக்கு கொடுக்குறோம் சித்திரத்தை. இவங்க 2 பேருக்கும் கொடுக்குறோமே சித்திரத்தை. மந்தாரை போங்க. இது வந்து சைப்ரஸ் பிளான்ட். இது வந்து வெரிகோஸ் வெயின் குள்ள மெடிசன் தான். வெரிகோஸ் வெயின் தெரியுமா? மாத்தெல்லாம் இல்லை, பாம்பு இருக்கும்.
இது வந்து ஆடாத்தோட கேள்விப்பட்டிருக்கேன். ம். இதுதான் ஆடாத்தோட வந்து சளிக்குள்ள மெடிசன் தான். நம்ம உள்ள கட்டி கிடக்கிற சளியெல்லாம் மெல்ட் பண்ணி நம்ம மோஷன் வழியாக ரிமூவ் பண்ணிடும். இந்த நெஞ்சு சளி, வறட்சி, இருமல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் மெடிசன் தான். இதோட இலை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பவுடர். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமா? சின்ன சின்ன வேலை என்ன பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டயர்ட்னஸ்க்குள்ள மெடிசன் தான் ஆக்சுவலாக இருந்தால் இதோட வேறு தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதோட இலை வந்து இந்த மூட்டு வலி, இடுப்பு வலிக்கெல்லாம் தைலம் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி முடிக்குள்ள ஆயில் பண்ணுவோம். இதோட வேறு தான் வெட்டி வேறு. எத்தனை பேர் பப்ளி மாஸ் பார்த்துருக்கீங்க? நான் இந்த டைம் தான் பார்த்தேன். பப்ளி மாஸ்ன்னா வந்து எனக்கு தெரியவே தெரியாது அது எப்படி இருக்கும்னு சொல்லி. எல்லோரும் பப்ளி மாஸ்ன்னு சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை கூப்பிடுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் பப்ளி மாஸ். இப்படி தான் இருக்கும். மேலே மரத்தில் காய்க்குது. அது காய்ச்சி கீழே விழுந்துச்சுன்னா நம்ம மேலே போச்சு. அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் தான். அதே ட்ரக்கில் வந்து போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்பி வந்து குட்டியான ஹார்ஸ் வச்சுட்டு இருந்தார். அதில் வந்து என் பையனை வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தான். இங்கே நின்று பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு அந்த தேனி, அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடோடைய ஏரியாஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக ஸ்கொயராக தெரியுது. இந்த வியூ பாயிண்ட் உண்மையுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப நேரம் நின்று இங்கே பார்த்துட்டு அப்படியே வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்காக ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ். ஸோ டே 2 எலிஃபண்ட் ஜங்ஷன், எலிஃபண்ட் ரைட், ஷாப்பிங் அண்ட் பை தேக்கடி. இதுதாங்க நாங்கள் செகண்ட் டே பிளான் பண்ணது. எலிஃபண்ட் ஜங்ஷன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் என்ஜாயபிள் நீங்கள் தேக்கடியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து 2-3 இடத்துல இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா அந்த எலிஃபண்ட் ரைட் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம். நாங்கள் போயிட்டு அங்கே டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டு ஒரு 1 hour கழித்து வந்து நாங்கள் ஒரு 1.5 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று சீக்கிரமாக போயிடணும். அப்படி இல்லாட்டி டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேயே 4-5 hours பிளான் பண்ணி இருந்தவங்கெல்லாம் இருந்தாங்க. நாங்கள் வந்து டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு எங்களுக்கு வந்து இங்கே எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட்டிங் டைமிங் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் நீங்கள் அந்த பார்த்துட்ருக்க வீடியோஸ். வயசானவங்க, சின்ன பசங்க எல்லாருமே ஏறுறாங்க. எங்களுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எலிஃபண்ட் ரைட்லாம் போகிறது. எங்கள் கிட்ஸுக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா அந்த கால் வந்து பெருசாக போட்டு உட்கார்றதுனால வந்து ரொம்ப கால் மட்டும் வலிச்சுது. அது ஒன்று தான். மற்றபடி ஏறி இறங்குறதெல்லாம் வந்து இந்த யானை போயிட்டு திரும்பி ரிட்டன் வந்து அந்த ஒரு ஏறுற இடம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து கரெக்டாக நிற்குது. அங்கே வந்து நம்ம ஏறினோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் போன பிளேஸோடைய வியூ. உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல வீடியோவில். பட் இங்கே போனோம் நாங்கள். எங்களுக்கு வெயிட்டிங் டைம் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே தான் நம்ம வந்து ஏறுற மாதிரி இருக்கும்னு சொல்லி. இங்கே வந்து உங்களுக்கு வெயிட்டிங் ஹால் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே வந்து ஒரு 1 hour 2 hours இருக்கிறதுனால கட்டன் சாயா, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு எலிஃபண்ட் ரைடுக்காக வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் எலிஃபண்ட்டுக்குமே வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து தண்ணி அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க.
அப்புறம் எங்களுக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது என்னென்னா, அதோடைய மோஷன் வந்து மெரிக்கிறாங்க. அது என்ன ரீசனுக்காக மெரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சிலர் பைசா குடுத்துட்டு அது வந்து மெரிச்சிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து விசித்திரமா இருந்துச்சு. மத்தபடி இந்த எலிஃபண்ட் ரைடு வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் தேக்கடி. மிஸ் பண்ணாம பாருங்க, போயிடுங்க. கண்டிப்பா வந்து இது வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதுதான் நாங்க ஃபேமிலியா ஒரு எலிஃபண்ட் ரைட் போனோம். என் பசங்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி ஒன் ஆஃப் த அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அது அப்படியே ஆடி ஆடி போகிறது, நமக்கு கொஞ்சம் கால் வலி, அதுக்கப்புறம் எங்கே விழுந்துருவோமோன்னு ஒரு பயம். இது எல்லாத்தோட சேர்ந்து ஒரு புதுவிதமான ரைடுன்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான அவ்வளோதான் கைஸ். இது முடிச்சுட்டு சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை பெருசாக ஸ்பைசஸ் அண்ட் தென் டீ டீ தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு தேக்கடியில். தென் ரெகுலர் ஸ்பைசஸ் உங்களுக்கு இந்த ஏலக்காய், பட்டை இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இங்கேருந்து டாட்டா பை பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்காக சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நாங்கள் இந்த எலிஃபண்ட் ரைடில் எடுத்தது தான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எங்களை மாதிரி நியூ க்ரியேட்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.